தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். இயேசுவே, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 49 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, ரபி ரபி என்றால் போதகரே அர்த்தமா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்களுக்கு போதிக்கிற போதகரே, நீதான் போதகரையா எங்களுக்கு அடியான் வாயின் வார்த்தையாயிருந்து வாயிலிருந்து புறப்பட வார்த்தையை கற்றல் அங்கீகரித்து அநேகருடைய இருதயங்கள் கழிந்துச்செறியத்தக்கதாக ஒரு பலத்த கிரி நடப்பிப்பீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விசை யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 49 வசனத்தை வாசித்த பிற்பாடு 38 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தம். இந்த ரபி என்று சொல்லும் பொழுது வேதத்திலே கொஞ்சம் 15 முறை ரபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 14 முறை ரபி என்றும், யோவான் ஸ்நானனை 1 முறை ரபி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறதை நான் வேதத்திலே பார்த்தேன். 15 முறை ரபி என்று அழைக்கப்பட்டிருந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ரபி என்று 14 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் ஸ்நானனை நான் நினைக்கிறேன், யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 26 என்று நினைக்கிறேன். அவர்கள் யோவானிடத்தில் வந்து, கவனியுங்கள், யோவான் 3 அதிகாரம் 26 வசனத்திலே, அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருத்தர் இருந்தாரே. அப்ப யோவான் ஸ்நானனை ரபி என்று அவருடைய சிஷ்யர் அழைக்கிறார். ஆனா இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே தான் யோவானை ரபி என்று அழைத்ததாக வேதம் சொல்கிறது. மற்றபடி 14 முறை இயேசுவை மாத்திரமே ரபி என்று இந்த வேதம் நமக்கு சுற்றி காண்பிக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 23 அதிகாரம் 7-8. சந்தை வெளிகளில் வந்தனங்களையும், மத்தேயு 23 அதிகாரம் 7-8. சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். இயேசுதான் சொல்கிறார், ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய். அப்போ ரபி என்று சொன்னால் போதகரே என்று அர்த்தம். ஆனால் இந்த யோவான் 1:49 யார் சொன்னதென்றால், உத்தம இஸ்ரவேலன் ஆகிய நாத்தான்வேல் சொன்ன வார்த்தை. உன்னை அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த யோவான், இந்த நாத்தான்வேல் சொல்லுகிறார், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அப்போ நாத்தான்வேலுக்கு அவர் தேவனுடைய
குமாரனாகவும் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் இயேசு ரபியாக வெளிப்பட்டார். ரபி நாத்தானுக்கு எப்படி வெளிப்பட்டாரா? தேவனுடைய குமாரனாகவும் இஸ்ரவேலின் ராஜாவாகவும். ஆனால் இன்றைக்கு எருசலேம் ஜெபசபை மக்களுக்கு, எருசலேமின் சபையாருக்கு இந்த ரபி எப்படிப்பட்டவராய் நமக்கு காணப்போகிறார் என்கிறதை ஒரு 5 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ரபி என்கிறவர் எப்படிப்பட்டவராய் நமக்கு வெளிப்படுகிறார்? நாத்தான்வேலுக்கு தேவனுடைய குமாரனாகவும் இஸ்ரவேல் ராஜாவாகவும் அவர் வெளிப்பட்டார். ஆனால் எருசலேம் ஜெபசபை மக்களுக்கு இந்த ரபி எப்படிப்பட்டவராய் வெளிப்படுகிறார் பாருங்கள். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ரபி நமக்கு அற்புதங்களை செய்கிறது. இந்த ரபி இப்படிப்பட்டதா இருக்கிறாரா? அற்புதங்களை செய்கிற ரபி. இந்த எருசலேம் ஜெபசபை மக்களுக்கு ரபி என்கிற இயேசு போதகர் நமக்கு எப்படி வெளிப்படுகிறார் என்றால், ரபி அற்புதங்களை செய்கிற ரபி. நமக்காக இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் இந்த அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நானும் பாத்திரங்களா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி, நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவரால் செய்யக்கூடாத ஒரு அற்புதம் இல்லை. எல்லாத்தையும் அவர் செய்வார். வெறும் தண்ணீரை கூட அவர் செய்வாரா? ராட்சசமை மாற்ற முடியும். வெறும் தண்ணீர் ராட்சசம் மாற்ற முடியும். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 23ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்தது நிமித்தமாக இதுவரைக்கும் காணாத முதல் அற்புதத்தை, காணாவூர் கல்யாண வீட்டிலே முதல் அற்புதத்தை அவருக்கு வைத்து சீஷர்கள் அவர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே. இன்னொரு வசனத்தை பாருங்கள், 23ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையிலே, அதே யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு, அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதத்தை கண்டது என்ன வைத்தார்களா? விசுவாசம். ஒரு விசுவாச வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அற்புதத்தை காண வேண்டும் என்றால் நீ விசுவாசி. தேவன் எனக்கு செய்வார், என் மகளுக்கு செய்வார், என் மகனுக்கு செய்வார், என் மகனை மாற்றுவார், என் மகளை மாற்றுவார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான அற்புதமான காரியம் ஒன்றுமே இல்லை.
அவர் அற்புதம் செய்வார். நமக்காக செய்யாவிட்டால் வேற யாருக்கு செய்வார்? அவர் ரபி. எப்படிப்பட்ட ரபியா? அற்புதங்களை செய்கிற ரபி. இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 இலிருந்து 29. கடலின் அக்கறையிலே. யோவான் 6ஆம் அதிகாரம் 25 இலிருந்து 29 வசனங்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். திருப்தியானதினாலே. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கண்டீங்க, ஆனா ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தீர்கள். அன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது திருப்தி ஆனதினாலே. நீங்கள் திருப்தி ஆனதினாலே என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய கிரியை என்றால் அது என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. அது என்ன அற்புதம்? அவரை நம்புங்க, நம்புங்க, கிரியை செய்வாரு. அவர்கிட்ட நெருங்குங்க என்று சொல்றீங்களே, எப்படி நெருங்குவது? அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். தேவனுக்கேற்ற கிரியை என்றார். தேவனுக்கு அதிகமான கிரியை என்றால் நீ விசுவாசிப்பது. அதன் சீஷர்கள் அன்றைக்கு ஆண்டவரை கேட்டார்கள், ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எங்கள் விசுவாசத்தை. சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு எத்தனையோ பெயர். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், பல பெயர்கள் சீஷர்களுக்கு இருக்கிறது. அதிலே ஒன்று அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் இயேசுவிலே வந்து, ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிற வசனம் 17ஆம் அதிகாரம் பாருங்கள், 5ஆம் வசனமா? அப்பொழுது லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்போ ரபி அற்புதம் செய்கிறவர். யார் அற்புதம் செய்வார்? தேவன் செய்வார். பீஸ் கட்டுவதற்கு வழி தரப்பார். அது ஒரு விசுவாசம். என் பிள்ளைக்கு இந்த சீட்டு கிடைக்கும், என் குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்கும். நீ விசுவாசித்தபடியினாலே இப்பேற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். நீ விசுவாசம், அது போதும். வேறு ஒண்ணுமே தேவனுக்கு எனக்கு என்ன செய்ய முடியும்? நம்மால் நீ விசுவாசித்தாலே போதும். தேவனுக்காக செய்கிற அற்புதத்தை. ரபி அவர் அற்புதம் செய்கிறவர். யாருக்கு செய்வாராம்? விசுவாசி. இரண்டாவது ஒரு ரபியை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 25, 26. அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 25, 26. அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து. சீஷர் அப்பம் கொடுக்கிற ரபி. இந்த ரபி எப்படிப்பட்டவரா? அப்பம் கொடுக்கிறவர்.
நமக்கு அப்பத்தை கொடுத்து நம்மை ஆசைக்கு போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பாடலாம். கொடுக்கும் ரவி ரவி உடனே அவர் காட்சி கொடுக்கிறவனுக்கும் எப்படிப்பட்டவனுக்கும் அவர் அப்பம் கொடுக்கிறார். நாத்தான்வேலுக்கு தேவனுடைய குமாரனாக ராஜாவாக வெளிப்பட்டவர். எருசலேம் ஜெபசபை மக்களுக்கு இந்த நபி எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அவர் அற்புதம் செய்கிறவர். இரண்டாவது, அவர் அப்பம் கொடுக்கிறார். யாருக்கு இந்த அப்பத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34 வாசிக்க கேட்க. இப்படி நடக்கையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31 34 முடிய. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது நாம் அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே சித்தம் செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அப்படி போஜனம் என்னன்னா தேவ சித்தம். இந்த அப்பம் யாருக்கு தேவன் கொடுக்கிறார் என்றால் இந்த ரபி தேவ சித்தம் செய்கிறவர்கள். இந்த போஜனம் என்று எதை சுட்டி காண்பிக்கிறது? தேவ சித்தம். ஆண்டவரே, எண்ணிலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அப்ப ரபி நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் அல்லது அப்பம் கொடுக்கிறவர். யாருக்கு இந்த அப்பம் கொடுத்தார் என்றால் அவர் தமக்கு சித்தமானவர்களை அவர் 12 பேரை தெரிந்தெடுத்தார். வசனம் சொல்கிறது, தமக்கு சித்தமானவர்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் சித்தமானவர்களுக்கு இந்த அப்பத்தை கொடுத்தார். இந்த அப்பத்தை கொடுத்த நோக்கத்தை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 18. இயேசு வந்து மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14 18 முடிய. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து மனதுருகினதினாலே அந்த ஜனங்களுக்கு தேவன் செய்கிறார். சீஷரிடத்திலே வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். போஜன பதார்த்தங்கள், போஜனம் கொடுக்கிறதுக்காக சீஷர் சொல்லுகிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். இந்த அப்பத்தை ஏன் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார்? மனதுருக்கத்தினாலே. அப்படி மனதுருக்கம் காரணம். அப்பம் யாருக்கு ஏன் கொடுத்தார் என்றால் தேவ சித்தம் செய்கிறார். நம்முடைய ரபி நமக்காக அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய ரபி நமக்காக ஆகாரங்களை கொடுக்கிறார்.
மூன்றாவதா யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது யோவான் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அந்த குருடனை பார்த்து சொல்லுகிறான், சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அனுப்பப்பட்டவன். நம்ம ரவி எப்படிப்பட்டவரா? நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். நமக்காகவே பரலோகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் நமக்காக அனுப்பப்பட்ட ரவி குருடனாய் பிறந்து யார் செய்த பாவமோ, இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ, இவன் முன்னர் செய்த பாவம் இப்படி தண்டனையா இருக்குது. யார் செய்த பாவமோ? இல்லவே இல்லை. இவனை குணமாக்குவதற்கு, இவர்களை திருத்துவதற்கு, இவர்களை பரிசுத்தமாக்குவதற்கு, இவர்களை புறமிட்டு சீர்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டு வந்து அவரே அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார். யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6, 7. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். சாட்சி உள்ள வாழ்க்கை, நீ சாட்சியாய் வாழ்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டவர் வந்தான். வேதம் சொல்கிறது, சீலோவாம் குளத்திலே கழுவின மாத்திரத்திலே எல்லாருக்கும் அவர் சாட்சியாய், எல்லாருக்கும் எப்படி நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி நடந்தது. எனக்கு கழுவு சொன்னா நான் கழுவினேன், நான் பார்க்கிறேன். ஆகதான் இன்னைக்கு வந்திருக்கிறவர்கள், வருகிற அனைவரும் கர்த்தருக்காக சாட்சியா நிற்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பமாய். நாங்க எப்படியோ போனோம், தர்த்தர்களாய் போனோம், வறுமையுள்ளவர்களாய் போனோம், கடன்காரர்களாய் போனோம், ஒன்றுக்கு உதவலாய் போனோம், ஒன்றுமில்லாமல் துஷ்டலா போனோம். ஆண்டவர் எங்களை கழுவினார். இன்னைக்கு நாங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை சாட்சியா இருக்கிறார். அனுப்பப்பட்டவர் யாருக்காக அனுப்பப்பட்டார் என்றால் சாட்சியாய் வாழ்ந்தது. இன்னொரு வசனத்தை பாருங்கள். அந்த சாட்சி என்று சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 34ஆம் வசனம். நான் கிறிஸ்துவல்ல. யோவான் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 34ஆம் வசனம். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று, முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். யார் சாட்சிகள்? நீங்களே எனக்கு சாட்சி. நீங்க தான் எனக்கு சாட்சிகள். நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்பதற்கு யார் சாட்சி? நீங்களே சாட்சிகள். 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அனுப்பப்பட்டவர் பேசுகிறார். யார் பேசுகிறது இப்போது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அனுப்பப்பட்டவர் பேசுகிறார். அவருக்கு ஆவி எப்படி ஊற்றிக்கிறாரா? அளவில்லாத கிருபைகள், அளவில்லாத வார்த்தைகள், அளவில்லாத அபிஷேகங்கள். ஆகையால் தான் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த ஒரே ஒரு பரிசுத்த வேதாந்தி கொண்டு அநேகர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அளவில்லாத வார்த்தையை ஒவ்வொரு நாள் ஆண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் அனுப்பப்பட்டவர் வார்த்தைகளை பேசுகிறார். அவருக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்டவருக்கு தேவன் அளவில்லாத ஒரு அபிஷேகம்,
ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ சாட்சியாய் வாழ்ந்தாய். இந்த ஜனத்தை எனக்கென்று அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், இவர்கள் எனக்கு சாட்சியாய் இருப்பார். பூமி கடைசி பரியந்தமும் இவர்களே எனக்கு சாட்சியாய் இருப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள சாட்சிகளாய் அவர் நிறுத்தப்படுகிறார். காரணம், அவர் ரபி, அவர் அற்புதம் செய்கிற ரபி, ஆகாரம் கொடுக்கிற ரபி, அனுப்பப்பட்ட ரபி நமக்கு அளவில்லாத ஆவி ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியை தினந்தோறும் ஊற்றுகிறபடியால்தான் தினம் தினம் அவருக்கு சாட்சியாய் வாழ்க்கிறதை செய்கிறார். அவன் நம்முடைய சாட்சியை குறித்து யார் என்னன்னா சொல்லிக் கொண்டு போகட்டும். நம்முடைய சாட்சி எங்க இருக்குதுன்னா பரலோகத்தில். யோக பக்தன் சொல்கிறார், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. உன்னதமானவர், அதாவது உன்னதத்திலிருந்து என் சாட்சியை பகிர். நம்முடைய சாட்சி எங்க இருக்கலாம்? பரலோகத்தில். யோபு 16:19 பாருங்க. யோபு 16:19. இப்பொழுதும் இதோ என் சாட்சிகள் பரலோகத்தில் இருக்கிறது. என் சாட்சிகள் எங்க இருக்குதா? பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகிர்கிறவர், எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். அவர் சொல்லுகிற சாட்சி, அவர் சொல்லுகிறார் உன்னதத்தில் இருக்கிறது. ஐயோ, இப்படி பேசிட்டானே, இவங்க இப்படி பேசிட்டாங்க, நீங்க பேசிட்டாங்களே, என்னால் பொறுக்க முடியலையே. ஜனம் பேசட்டும். உன்னை குறித்த சாட்சி எங்க இருக்குது என்றால் பரலோகத்திலே. சாட்சி மறு எங்க இருக்கிறாரு? உன்னதங்களில் இருக்கிறாரு. அந்த உன்னதத்தை நோக்கி தானே நம்ம இருக்கிறோம். உன்னதத்தை நோக்கி தானே இருக்கிறோம். நம்முடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நான் பார்க்கிறேன், உன்னதத்தை கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் பார்க்கிறோம் இல்லையோ, நம்முடைய சாட்சி உன்னதத்திலே இருக்கிறது. ஒரு உன்னதமான இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அனுப்பப்பட்டவர் நம்மை சாட்சியாய். நான் மார்க்கு சுவிசேஷம் 14:45. அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி. மார்க்கு 14:45. அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி, ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ரபி, அதுக்கு முந்தின வசனம் கூட வாசிப்போம். 44 வசனம். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான். அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். பரிசுத்த முத்தத்தோடு ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த முத்தத்தோடு. ஆனா வசனம் சொல்கிறது, தம்மை காட்டிக் கொடுக்கிறவன் இன்னான் என்று அவர் ஆரம்ப முதல் கொண்டு அறிந்து வைத்திருந்தாராம். ஆரம்ப காலத்திலிருந்து நான் ஒரு நாள் காட்டிக் கொடுக்கப்படுவேன். அது யூதா சென்று அறிந்திருந்தார். அவருடைய அறியாமல் இல்லையே. ஆனா அப்படி காட்டி கொடுக்கப்பட்டவன ரபி ரபி இந்த முத்தவுக்கு காரணம், இந்த ரபி அன்பானவன். எப்படிப்பட்டவரா? அவருடைய எப்படி அழைக்கிறார்? சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை துரோகியை கூப்பிடலையே. துரோகியே, பணத்தாசை பிடித்தவனே, என்னோடு கூட இருந்தவனே, ஒன்னொரு கலந்து கொள்ள அன்பினாலே சிநேகிதனே. அப்போ இந்த ரவி யார் என்றால் அன்பே வருவான். எருசலேமுக்கு இந்த ரவி என்கிறவர் எப்படி வெளிப்படுகிறார் என்றால் அன்பே வருவான். அன்பான இந்த அன்பு யாருக்கு இந்த அன்பு வெளிப்பட்டது? மார்க்கு சுவிசேஷம்
9ஆம் அதிகாரம் 5, 6, 7. அப்பொழுது பேதுரு மத்தேயு மார்க்கு 9ஆம் அதிகாரம் 5, 6, 7. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ரபி, இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. இவருக்கு என்ன செய்யுங்கள்? செவி கொடுங்கள். செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுங்கள். செவி கொடுக்காதது போல இருக்கிறார்கள். சத்தியத்தை கேட்கும்போது செவி சாய்த்து கீழ்ப்படியுங்கள். செவி சாய்க்கிறவர்களுக்கு, செவி கொடுத்து கேட்கிற, இது எனக்கு பேசல, வேற யாருக்கும் தான். பிரதர் எனக்கு சொல்லிடுது, வேற யாரும் அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், அவங்களுக்கு தான் இது சொல்றாரு. இல்லவே இல்லை. மகனே, மகளே, இது உனக்குத்தான், கேட்கிற உனக்குத்தான். நீ செவி சாய்க்கணும். செவி சாய்க்கிற உனக்கு அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பே உருவானதை இன்னைக்கு அன்பையே கர்த்தர் விளங்க செய்கிறார். நமக்கு தெரியும் தானே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். அன்பில் பூரணப்பட்டவர்களாய் நாம் காணப்படும். அப்போ தேவன் அன்பாய் யாருக்கு வெளிப்படுகிறார் என்றால் செவி கொடுக்கிறவர்கள். கடைசியா யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு சீஷர்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். போகலாமா ரபி? இப்பதான், ஏனென்றால் லாசரு வியாதியாய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இவர் வியாதியாய் இருக்கிறார் போய் பார்க்கல. இப்போ அவன் செத்துட்டான், லாசரு செத்துட்டான். செத்து 4 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு சொல்லி அனுப்பினாங்கோ, மூச்சு இழுத்து இருக்குது, இந்த பாஸ்டர் வந்து ஜெபிச்சா போயிடுச்சுமா என்று கூப்பிட்ட. பாஸ்டர் வரல, உடம்பு செய்யலாம இருக்கிறேன், கூப்பிட்டாரு வரல, வியாதியாருக்கு சொன்னேன் வரல. 4 நாள் செத்து சாவு வந்து பார்க்கல. சுண்ணாம்பா போய் அவர் மண்ணுக்கு முன்னே அழகி நாட்டம் எடுக்குது. 4 நாளைக்கு பிற்பாடு போறாரு. அது எங்க போயிட்டு வீட்டுக்கு போல, அந்த தெரு மனையில நிற்கிறாரு. இப்போது சொல்றாங்க மார்த்தாள் 19-20 வசிப்போம். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். ஆறுதல் சொல்ல வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். எதிர்கொண்டு ஓடுகிற ஆறுதலுக்காக. அவர் வரட்டும் காத்து நிற்கலையே, எப்போ சொல்லி அனுப்பணும், 4 நாளைக்கு முன்னே சொல்லி அனுப்பணும். சரி வந்துதான் ஜெபிக்கல, சாவாச்சு, சாவன வந்து பார்த்தாரா கடைசியா? அது 4 நாள் ஆச்சு. இப்ப வீட்டுக்கு வந்து எங்க இருக்கிறாராம்? வட்டம் நல்லா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கிறாங்க. ஆச்சரியமாக வசனங்கள் எப்படி ஓடுகிறார் என் காட்சியில். அடுத்தது பார்த்தா மரியாள் ஓடுகிறார். தான் சந்தித்த இடத்திலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார் சொல்லப்பட்ட வசனம். மார்த்தாள் சந்தித்த இடத்திலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். இப்போது மரியாள் ஓடி போய் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே நீர் இருந்திருக்கிறானால் என் சகோதரன் மரித்திருக்கவே மாட்டான். யோசித்து பாருங்கள்.
அவர் எவ்வளவு ஆறுதல் தேவனாக இருந்திருப்பாங்க. யூதர்கள் ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்க, அந்த ஆறுதல் அவன் ஏற்றுக்கொள்ளல. இயேசு வந்து ஓடுறாங்க 2 பேரும். காரணம் ரபி ஆறுதல் படுத்தினார் எல்லா சூழ்நிலையும். ஆனா இந்த ஆறுதலை யாருக்கு தந்தார் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கிறது. அந்த பொறுமையோய் என்ன வந்தாலும் வரட்டும், ஏது வந்த வரட்டும், இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே, சாவே வரட்டும், செத்து 4 நாள் ஆகட்டும், நீங்க சொல்லாதீங்க, யூதர்கள் சொல்லாதீங்க, சொந்தமன் சொல்லாதீங்க, இயேசு தேடி ஓடாத ஓடாத, ஓடி இன்னத்தை கண்ட தூக்க மண்ணு ஓடுறாப்பார், இவ்வளோ வாரி குத்துட்டு ஓடுறாப்பார், எங்க பாரு ஓடுறாப்பார். யூதர்கள் சொல்லுவார்கள் தான், இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, இவ்வளோ வேலை நடந்துச்சு, மறுபடியும் ஒரு இயேசு அழைச்சிட்டு அவரு வர, இதுங்க ஓடுதுங்க பாருங்க, 2 அச்சு ஓடுதுங்க பாருங்க, அல்லோ துள்ள ஓடுதுங்க பாருங்க. யாரு நம்மை தடுத்து நிறுத்தினாலும் இயேசு நன்மை விட்டு நம்மை பிரிக்கவே, மரணமா இருக்கட்டும், ஜீவனா இருக்கட்டும், சாவா இருக்கட்டும், செத்து 4 நாள் ஆகட்டும், யார் என்னென்ன சொல்லட்டுமா, நாங்க இயேசு நோக்கிதான் போவோம். எங்க ஆசீர்வதித்தாலும் ஆசை கேட்டாலும், என்னை கடங்காரியாகவே வச்சாலும் நான் இயேசு நோக்கிதான் ஓடுவேன், வியாதியாக வச்சா இயேசு நோக்கிதான் ஓடுவேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்காவிட்டாலும் எங்க நோக்கி ஓடுவேன், அவரை நோக்கி தான் ஓடுவேன். அவர் என் வீட்டுக்கு வராரோ இல்லையோ நான் எங்க ஓடுவேன், இயேசு இருக்கு விடத்துல ஓடி போவேன். வசதி அடிச்சிங்களாப்பா, மரியாதை ஓடி போய் அப்படித்தான் இயேசு சந்தித்த இடத்திலேயே அவர் நின்று கொண்டிருந்தார். யோவான் 11:30. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவருடனே இருந்த அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, எங்க விழுந்தானா? உடனே பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அதுக்கப்புறம் இயேசு ஆவியிலே கலங்கி கண்ணீர் யோசித்து பார்த்து, இந்த மார்த்தாள் வசனம் அந்த 19 யூதர்கள் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்த 30-31 பார்க்கிறோம், மரியாளுக்கு ஆறுதல் ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவங்க ஆறுதல் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே வீட்டை விட்டுட்டு ஜனங்களை விட்டுட்டு ஓடி போய் மார்த்தாள் செய்யாத ஒரு காரியத்தை மரியாள் செய்தார்கள். தாழ விழுந்து இயேசுவார். இதுக்கெல்லாம் ஒரே காரணம், அவளுக்குள்ள இருந்த அந்த பொறுமை. அந்த பொறுமை தான் இயேசுக்கு எந்த பிரச்சனை வந்த போதிலேயோ பிரிக்கவே இல்லை. அதுதான் வேதம் சொல்கிறது. ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே அவர் நமக்கு மாதிரி. என்ன வரட்டும், அவர்தான் நமக்கு பின்மாதிரி. நமக்கு முன்மாதிரி அவர்தான், நமக்கு பின்மாதிரி அவர்தான். அதனாலே இயேசு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. பொறுமை கொடுப்பாராக. பொறுமை ஆண்டவர் என்ன செய்தாலும் நிச்சயமாகவே அந்த பொறுத்தவர்கள் பூமி ஆழ்வார்கள். பொறுத்தது நிமித்தமாக 4 நாளாய் மறித்து மண்ணாய் போனவனையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரே. இன்னைக்கு நம்முடைய காரியம் எல்லாம் மண்ணாய் போயிருக்கலாம், ஒன்றுமில்லாமல் பொருளாய் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நமக்கு ஒரு ரபி உண்டு. அந்த ரபி நம்முடைய வாழ்க்கையை ஆறுதல் அளிக்கும் ரபி.
எந்த சூழ்நிலையோ அவர்தான் ஆறுதல் அளிக்கின்றது. யாருக்காக அளித்தார் என்றால் பொறுமையாயிருக்கிறது. ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். நாத்தான்கள் சொல்லுகிறான், நீங்களும் நான் சொல்ல வேண்டும், ரபி நீ அற்புதம் செய்கிறவர், ரபி நீ அப்பம் கொடுக்கிறவர், ரபி நீ அனுப்பப்பட்டவர், ரபி நீ அன்பானவர், ரபி நீ ஆறுதல் செய்கிறவர். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சொல்கிறோம். தேவரே, திருவிருந்துடைய கருத்தப்படுகிறோம். அன்றே பிள்ளைகளை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிற குழந்தைகளுக்காக ஒரு சொல்றோம். வந்தவர்கள் வந்தானமாக அல்ல, அனுப்பப்பட்டவர் எங்களை சுத்தமாக்குவீராக, எங்கள் கண்களை திறந்தழுவீராக, எங்களை குணமாக்குவீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஒருவராகிலும் தாங்கள் வந்தானமாய் திரும்பி போகாதவர்களுக்கு தேவனால் தொடப்பட்டு, தேவனால் சந்திக்கப்பட்டு, தேவனால் ஆறுதல் அடைய கிருபை செய். நாமத்தை மைப்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.